நான் லாஸ்ட் வீக் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். இஸ்லாம்ல சொல்றாங்க பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, கொலைக்கு கொலைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ உங்க கோயிலான பாபர் மசூதியை இடிச்சுட்டு சிலைய வழிபடுற ராமர் கோயிலை கட்டிட்டாங்க. நீங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? உங்களோட ரியாக்ஷன் என்ன? இஸ்லாத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எங்க புக் எடுத்து வந்தீங்களாமா? புக்கு கொண்டு வந்தீங்களா? அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பாபர் மசூதி இடிச்சவங்கள நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இஸ்லாத்துல இந்த கண்ணுக்கு கண்கிற சித்தாந்தம் இருக்குதுல்ல, அதை சரியாக நிறைய பேர் விளங்கிக் கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் கூட விளங்கிக் கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன். இந்த கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுங்கிறதெல்லாம் தனி நபருக்கு உரியது அல்ல. அது அரசியல் சட்டம். அது கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன நடக்கணும் என்பதற்காக சொல்லும் பொழுது இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? உதாரணமா என் கண்ணை ஒருத்தன் நோண்டிட்டான், நான் கோர்ட்ல கேஸ் போடுறது. கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு கேட்டா, என்னுடைய இடது கண்ணை அவன் நோண்டினால் அவனை நிப்பாட்டி வச்சு அவன் இடது கண்ணை நோண்டணும். இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. இது யார் செய்யணும்? நானே போய் நோண்டு வரக்கூடாது. இதை செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கம் செய்யணும். என்னுடைய கட்ட வரல ஒருத்தன் வெட்டிட்டானா அவன் கட்ட வரல வெட்டணும். 6 மாசம் ஜெயில வச்சு சோறு போடக்கூடாது. சோறு போடுறதுனால என் கட்ட வரல் வராது, என் மனசு நிறைவடையாது. அவனுக்கு கையை விரல வெட்டணும்னு சொன்னா அடுத்தவன் பயப்படுவான். தலைக்கு தலை, கைக்கு கை, மூக்குக்கு மூக்கு அப்படிங்கிற சட்டம் எல்லாம் தனித்தனி நபர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்வது அல்ல, செய்யக்கூடாது. திருடினால் கையை வெட்டணும் இஸ்லாத்துல. நீங்க வெட்டிட முடியுமா? நீங்க வெட்டக்கூடாது. இஸ்லாத்தின் பேரால் ஒரு ஆட்சி நடந்தால் அந்த ஆட்சி அதை வெட்டும், நீங்க வெட்டக்கூடாது. அப்ப அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டதை எல்லாம் தனித்தனி நபர் செய்யக்கூடியதாக நீங்கள் வழங்கக்கூடாது. அதே மாதிரி என்னுடைய பல்ல ஒருத்தன் உடைச்சிட்டான்னு சொன்னா நான் கோர்ட்ல கேஸ் கொடுத்தால் அதே பல்ல அவனுக்கு உடைக்கணும். அப்பதான் நாளைக்கு பல்லு உடைக்கிறதுக்கு பத்தி பயப்படுவாங்க, பற்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால இப்படி சட்டம் இருக்கே தவிர நீங்க போய் பல்லு உடைச்சோன்னு உடைச்சிட்டு வாங்க, கண்ணன் ஒண்ணா நீங்க போய் நோண்டிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இஸ்லாத்தில் சொல்லப்படவே இல்லை. அது அரசாங்கம் தான் செய்யணும். அதனாலதான் பாபர் மசூதி இடித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோமே தவிர அவங்கள போய் அட்டாக்லாம் பண்ண மாட்டோம். அது அரசாங்கம் செய்யற வேலை. இதான் விஷயம்.